இது தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. 65 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறிய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. காஞ்சிபுரம் உரகடத்தில் 18,720 பேர் தங்கும் வகையில் மெகா பணியாளர்கள் குடியிருப்பு ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லீயுடன் இணைந்து இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெண்களுக்கு பல்வேறு புதுமையான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக பெருமிதம். 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் 65 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளதாக நிகழ்ச்சி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100 நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க நாளை தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு விழாவில் பங்கேற்கிறார். கர்நாடக நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய குடியிருப்பில் முதலமைச்சர் சித்தராமையா மனைவிக்கு 14 வீடுகள் ஒதுக்கப்பட்ட விவகாரம். சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் இன்று ஒப்புதல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து மருத்துவர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். பல்வேறு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாததால் நோயாளிகள் அவதி. மக்கள் நலன் கருதி மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப சுகாதார அமைச்சகம் வேண்டுகோள். ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் வடசென்னையில் அரசியல் செய்ய முடியாது என்பதால் படுகொலை. கைதான ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் இன்று பரபரப்பு வாக்குமூலம். நாளை ரவுடி ஆற்காடு சுரேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பதால் உஷார் நிலையில் சென்னை போலீஸ். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடைபெறுவதாக பரவிய தகவல். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று குவிந்த பெண்கள் ஏமாற்றம். தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரிக்கை. அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் கனவாக இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து விவசாயிகள், பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் பாஸ்கரன் மற்றும் சண்முகம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியில் உள்ள பில்லூர் அணை நிரம்பி பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதனால் பவானி சாகர் அணை நிரம்பி வெள்ள உபரி நீர் வெளியேறுகிறது. இந்த உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலம் ஆண்டுக்கு 70 நாட்கள் வெளியேற்றி கால்வாய் மூலம் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1045 குளம், குட்டைகளில் நிரப்புவதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை நிறைவேற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம். 1960 அப்போதைய முதல்வர் பக்தவச்சலத்தால் அடிக்கல் நாட்டப்பட்ட இத்திட்டம் தொடங்குவதற்கு முன்பே கிடப்பில் போடப்பட்டது. பின்பு அரை நூற்றாண்டுக்கு பிறகு 2016 அதிமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு 3,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து 2018 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு 2019 அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இறுதியாக தற்போது 1916 கோடியே 41 லட்சம் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தண்ணீரை கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள கால்வாயின் மொத்த நீளம் 133.4 கிலோமீட்டர். இதில் 3.7 கிலோமீட்டர் கால்வாய் சுரங்க பாதையில் அமைந்துள்ளது. பிரதான கால்வாய் 35.20 மீட்டர் விரிவடைந்து அவிநாசி கிளை கால்வாய் 21.65 கிலோமீட்டருக்கும், பெருந்துறை கிளை கால்வாய் 72.9 கிலோமீட்டருக்கும் செல்கிறது. இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தங்களது கனவு நிறைவேறியிருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இத்திட்டம் மேற்கு பகுதிகளுக்கு பெரிய அளவில் பயனளிக்காது என்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்து தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் வேணுகோபால் விவசாயியான யசோதா கூறுகையில், பாண்டியாறு புன்னம்பல திட்டத்தை நிறைவேற்றி மோயாறு வழியாக பவானிசாகர் அணைக்கு அந்த தண்ணீரை கொடுத்துவிட்டு பில்லூர் டேமுக்கு வருகின்ற தண்ணீரை வாய்க்கால் வழியாக அத்திக்கடவில் எடுத்து காரமடை வட்டாரம், பெருநாய்க்குப்பாளையம், கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும்
விடுபட்டு போன திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் முழுமையாக தண்ணீர் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்க அத்திக்கடவு திட்டம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைங்க. அதாவது மேற்கு வட்டாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை, கிழக்கு சைடில் மாத்திரம்தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இனிமே புதுசா எங்களுக்கு அத்திக்கடவு திட்டம் ஓபன் பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்டிப்பா இதை செஞ்சு கொடுக்கணும். இத்திட்டத்தால் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சி பாதித்த பகுதிகளான பெருந்துறை, சென்னிமலை, நம்பியூர், கோபி, பவானிசாகர், ஊத்துக்குளி, அவினாசி, திருப்பூர் வடக்கு, அன்னூர், சூலூர் உள்ளிட்ட இடங்களில் மொத்தம் 24,468 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதோடு குடிநீர் வசதியும் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1000 நீர்நிலைகள் நிரப்பப்பட்டு 25,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் இன்று செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. விவசாயிகள் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நன்றி பாஸ்கரன். ஆவடியில் ஹோட்டலில் வாங்கிய லெமன் சாதத்தில் உயிருடன் பூரான் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் பெண் வாடிக்கையாளர் புகார் அளித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்தி. அது எப்படிங்க வேக வச்சு சமைச்ச சாப்பாட்டில் உயிரோட பூரான் இருக்கும் என ஹோட்டல் உரிமையாளர் கேட்க, அப்ப நான் பிடிச்சு சாப்பாட்டில் போட்டு கொண்டு வந்தேனா என கடுமையாக வாக்குவாதம் செய்யும் சென்னை ஆவடியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கோமதி. இவர் அந்த ஹோட்டலில் லெமன் சாதம் பார்சல் வாங்கியுள்ளார். ஆனால் அலுவலகத்திற்கு வந்து பார்சலை பிரித்து சாப்பிட முயன்ற போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. லெமன் சாதத்தில் பூரான் ஒன்று உயிருடன் ஓடுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அந்த தட்டை அப்படியே ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்று உரிமையாளரிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் பூரான் தானே என அலட்சியமாக பதிலளிக்க இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடைசி வரை தவறை ஒத்துக்கொள்ளாத ஹோட்டல் உரிமையாளர் லெமன் சாதத்திற்கான 50 ரூபாயை மட்டும் திருப்பி கொடுத்துள்ளார். இது குறித்து கோமதி கூறுகையில், தட்டில் கொட்டினோடனே ஏதோ நெளிஞ்சு இருந்தது சாப்பாட்டில், ஏதோ கருவாப்பிள்ளையா இருக்குமோன்னு உத்து பார்த்தா தான் தெரிஞ்சு பூரான்னு. நாங்கள் அதை ஒரு வாய் கூட சாப்பிடலாம், தட்டு கூட மாற்றல, அந்த தட்டோட தான் நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம். எத்தனா நீங்கள் பார்த்தா இது எங்கள் ஹோட்டலில் இல்லை, அது எப்படி இன்னும் வரைக்கும் பூரா உயிரோடு இருக்கும், அது எப்பயும் செத்துருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கிறாங்களே தவிர ஒத்துக்கல அவங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கோமதி புகார் அளித்துள்ளார். செய்தியாளர் கார்த்தி வழங்கும் கூடுதல் தகவல். சமையல் அறையில் தூய்மை பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாமல் இருந்துள்ளது. இதனை எச்சரித்த அதிகாரி உணவகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மேலும் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். தூய்மை பணியை முறையாக மேற்கொண்டு உறுதிப்படுத்தினால் மட்டுமே விற்பனையை மீண்டும் துவங்க அனுமதிக்கப்படும் என அவர் அறிவுறுத்தியிருக்காரு. நன்றி கார்த்திக். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே நாளை ரவுடி ஆற்காடு சுரேஷின் நினைவு நாள் என்பதால் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். செய்தியாளர்கள் சாலமன், சசிதரன் வழங்கிய தகவல்களை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய நபர்களாக ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் வடசென்னை பகுதியில் அரசியல் செய்ய முடியாது என அஸ்வத்தாமன் நினைத்ததாகவும், அங்கிள் என அழைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சதி செய்ததாகவும் அஸ்வத்தாமன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவருடன் நட்பு பாராட்டுவது போல நடித்த அஸ்வத்தாமன் கட்ட பஞ்சாயத்து, மாமூல், அரசியல் எதிர்காலம் என அனைத்துமே பூஜ்ஜியமாகிவிடும் என்பதால் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லுமாறு தனது தந்தை நாகேந்திரனிடம் கூறியதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அஸ்வத்தாமன், நாகேந்திரனின் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து இருவரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களது வங்கிக் கணக்கில் கடந்த 2 வருடங்களாக நடந்த பண பரிவர்த்தனை குறித்தும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே நாளை ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட நாள் என்பதால் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சசிதரன், ஆற்காடு சுரேஷ் நினைவு தினத்தை ஒட்டி காவல்துறை என்ன மாதிரியான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? விவரங்கள் என்ன?
பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டு நாளை 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடசென்னையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு மற்றும் அருள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் இருக்க பெரம்பூர், வியாசார்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி சசிதரன். சர்வதேச சூழல் காரணமாக தங்கத்தின் விலை இந்தியாவில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் ஒன்றிற்கு 150 ரூபாய் அதிகரித்து 6,670 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவிற்கு 2,000 ரூபாய் அதிகரித்து 91,000 ரூபாயாக விற்பனையாகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் 18,000 பணியாளர்கள் தங்கும் வகையில் மெகா குடியிருப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மருத்துவர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே ரூபாய் 706 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா பணியாளர்கள் குடியிருப்பு வளாகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. அதாவது 42 விழுக்காடு என்ற அளவில் இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக சமூக ஆர்வலர் TJ ஆப்ரஹாம் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல் வழங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முகாம் நடைபெறுவதாக வெளியான போலி செய்தியால் திருச்சி, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று ஏராளமான பெண்கள் குழுமியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சில இடங்களில் அதிகாரிகள், காவல்துறையினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொய்யான தகவல் சொல்லியாச்சு. இன்னொரு நாளைக்கு நாங்க செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்றது? 1000 இதனையடுத்து விண்ணப்ப முகாம் நடைபெறுவதாக வெளியான வதந்தியை நம்ப வேண்டாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுகுறித்து திருச்சியை சேர்ந்த ஜோதி, ராஜலட்சுமி, தருமபுரியைச் சேர்ந்த மஞ்சு கூறுகையில், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது ஃபேக் நியூஸ் அப்படின்றதே தெரியும். இப்பதான் நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதை பத்தி ஒரு இன்ஃபார்ம் இன்னும் வரைக்கும் சொல்லல. ஆனா அவங்களுக்கு நேத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. நேத்துக்கே அவங்களுக்கு இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? பார்த்தா இங்க முகாம் இல்லைன்னுட்டாங்க. அது மேல போடல, அது ஃபேக் நியூஸ், நீங்க வராதீங்கன்னு சொல்லி கேட்லயே நிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. வாட்ஸ்அப் வந்திருக்குங்க, எல்லாம் வாட்ஸ்அப் மூலியமா தான் நான் வந்திருக்கோம். அந்த மாதிரி தயவுசெய்து பொதுவாக இதை கொடுக்காதீங்க, ஏமாத்தாதீங்க பொதுமக்களை. தப்பு அது. இனிமே கரெக்டான தகவல் கவர்மெண்ட் வெளியிட்டா நீங்க வெளியிடுங்க, எல்லாம் வெளியிடாதீங்க. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மருத்துவர்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு இடங்களில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். தமிழகத்திலும் பரவலாக போராட்டம் நடத்திய மருத்துவர்கள் பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். செய்தியாளர் சம்பத் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தில் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள் வழக்கம் போல் செயல்பட்டது. மேலும் வெளி மற்றும் உள் நோயாளிகளின் சிகிச்சையில் எந்த ஒரு பெரிய அளவிலான பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. நன்றி சம்பத். ஒலிம்பிக் தொடர் முடிந்து பாரிஸிலிருந்து இன்று டெல்லி திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே போராட்ட குணமும் மல்யுத்தமும் எப்போதும் தன்னுள் இருக்கும் என வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார்.
பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் அதிக எடை இருந்ததால் துரதிருஷ்டவசமாக திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தகுதி நீக்கத்தால் மனமுடைந்த அவர் இனி போராட தன்னிடம் சக்தி இல்லை, மல்யுத்தத்திற்கு குட் பை என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மேலும் அதிர்ச்சி கொடுத்தார். இறுதிப் போட்டியில் விளையாட முடியாமல் பதக்க கனவு தகர்ந்ததை அடுத்து தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரி வினேஷ் போகத் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவையும் விளையாட்டுக்கான நடுவர் மன்றம் தள்ளுபடி செய்ததால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஏமாற்றமடைந்தனர். எனினும் அவர் மீண்டு வந்து மல்யுத்த போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி அடுத்த ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்ற குரல் பரவலாக எழுந்தது. இந்நிலையில் இன்று நாடு திரும்பிய வினேஷ் போகத்துக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வினேஷ் போகட்டின் தாயார் பிரேமலதா போகட், சக மல்யுத்த வீராங்கனையான சாக்சி மாலிக், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அப்போது திடீரென உணர்ச்சி வசப்பட்ட வினேஷ் போகட் கதறி அழுதார். பின்னர் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என குறிப்பிட்டுள்ள அவர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே தொடர்ந்து போராடுவேன் என கூறியுள்ள மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட், போராட்ட குணமும் மல்யுத்தமும் எப்போதும் தன்னுள் இருக்கும் எனவும் 2032 ஆண்டு வரை விளையாட வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருப்பது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.